Hi all, welcome to 5 minutes with Karan. ஸ்ரீலங்காவில் மலையகத்தில் அதுவும் இந்த வட்டவள பகுதியில் வெள்ளத்தில் வந்து எல்லா குடும்பங்களும் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு அம்மா வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போகிறது, அந்த ஏரியாவை சேர்ந்த பசங்கள்லாம் ரொம்ப தைரியமாக தண்ணிக்குள்ளே பாஞ்சு அந்த அம்மாவை காப்பாற்றிருக்காங்க. அழகாங்க அழகாங்க மேலே வாங்க. சரி சரி அம்மா, ஒண்ணுமே பயப்படாதீங்க. என்ன பார்க்கணும் அண்ணா? வேற யாரும் இருக்காங்களா? இல்ல இல்ல யாரும் எல்லாருமே இருக்காங்க, நீங்க பயப்படாங்க. நீங்க ஒரு ஆள் தான் குறவு. இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு போக இல்லாத அளவுக்கு எல்லா பக்கத்தும் தண்ணி வந்து ஃபுல்லாக மூடி இருக்குது. ஆனால் இதில் துரதிருஷ்டவசமாக ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் தண்ணிக்குள்ளே மூழ்கி அடிச்சுட்டு போகிறத நிறைய பேர் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வேறு வழி இல்லை, ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்க வீடு இல்லாமல் இருக்குது. 2 ஸ்டோரி 3 ஸ்டோரியில் வீடு வச்சுருந்தவங்களாம் கூட 2 ஸ்டோரிக்கு மேலே வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி வந்து சீல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி குழியில் தான் இருந்திருக்கு. குழியில் இருக்கனால வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து இங்கிட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வட்டவளை பகுதியில் கொஞ்சம் வட்டவளை வந்து அந்த போர்டரில் இருக்க இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டேம் கட்டியிருக்கனால அந்த இடத்துல ஆற்றுலேருந்து வர தண்ணி வந்து ரொம்ப நேரவாகி தான் உள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த இடத்துல வந்து எப்படியுமே தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து ஒரு மாதிரி இருக்கிறனால இந்த பக்கம் தண்ணி தேங்கி அப்படியே ஊருக்குள்ளே ஃபுல்லாக அது அப்படியே பரவிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நாவலப்பட்டியில் ஈவன் கம்பளிலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. வீடெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சேஃபான இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பேர் தான் எங்கே தான் போவாங்க, எத்தனை இடத்துக்கு தான் போக முடியும், அதுவும் வீடை தூக்கிட்டா போக முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் நிறைய பேர் வந்து ரொம்ப கவலையாக வந்து ஒரு சில இடங்களில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் பார்க்க முடியுது. அது மட்டும் போன பேரும் கம்பளியில் தான் ரொம்ப அதிகமான உயிர் சேதங்கள் இருந்துச்சு. வட்டவளில் இப்போ நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு உதவி அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கோவிலில் ஸ்கூல் அந்த வட்டவள ஸ்கூலுக்கு பின்னுக்கு கூட வந்து அந்த இடம்லாம் ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் ரொம்ப தைரியமாக வட்டவளில் ஒரு டீம், ஒரு பசங்க ஒரு 10-15 பேர் ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு போக முடியாதவங்களுக்கு சைடில் வந்து ரோடெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் அங்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு பார்த்து வீட்டிலலாம் வந்து தண்ணி வந்திருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு போயிட்டு எல்லாம் இறங்கி அங்கே இருக்கவங்கலாம் வெளியில் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி சேஃபாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் பகலாக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த நேரத்தில் ஊருக்காக மக்களுக்காக அப்படின்னு வந்து நிற்கிற பசங்களை நம்ம ரொம்பக்குமே பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தானாக முன் வந்து சாப்பாடெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, டீ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பொது இடத்துல இருக்கவங்களுக்கு அந்த உதவி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான், வேற என்ன பண்ணுவோம், இது கண்டுபிடி பண்ணுவோம். அதுக்குன்னா அடியை போட்டு தான் ஆகணும். அண்ட் உங்களோட ஏரியாவில் ரொம்ப தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கவங்க சப்போஸ் யாராவது மிஸ்ஸிங்காக இருந்தாங்கன்னா, எந்த விதமான கான்டாக்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா, இல்லைனா வந்து அவங்க வந்து ரீச் பண்ண முடியாத நிலைமையாக இருக்குன்னா, மேபி வந்து இந்த பசங்க அந்த டீமை வந்து கொஞ்சம் ரீச் பண்ணி வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க போயிட்டு கொஞ்சம் தேடி பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா தண்ணியில் அடிச்சுட்டு போன அம்மாவை ஒரு மாதிரி அவ்வளோ தூரம் தண்ணிக்குள்ளே பாஞ்சு காப்பாற்றினது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் சர்ச் பண்ணியிருக்காங்க, வேறு யாராவது மிஸ்ஸிங் ஆகியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் வந்து வீட்டில் நீங்கள் வாங்கி வச்ச உடைமைகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாகவே இதாக இருக்கும். பட் அதை நினச்சி வருத்தப்படுறத விட உயிர் சேதங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி ரிலீஃபாக நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே கூட எதையுமே வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. பட் இயற்கையாக நடத்துறதுக்கு முன்னுக்கு எல்லாருமே ஒன்று தானே அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சேஃபாக இருக்காங்களா, வேறு எந்த பிரச்சனையும் இருந்துச்சா, இல்லை நான் வந்து எல்லாருமே ஓகே சரி அவர் இடத்துக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறதையும் ஒரு மாதிரி முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மழை இப்போதைக்கு விட்டுறதாகவும் இல்லை, இன்னும் கண்டினியூ பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க, தண்ணி இருக்க இடத்துக்கு பக்கத்துலலாம் போகாதீங்க. அண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் சேஃபாக இந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கூல் டவுன் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி பெட்டராக இருங்க. எஸ்பெஷலி கம்பல் நாவலப்பட்டி சைட்லலாம் வந்து ஒரு மாதிரி சேஃபாக இருங்க. ஏன்னா அங்கிட்டு தான் வந்து மழை வந்தால் தண்ணி பிளேஸில் போகாது வெளியில். இந்த பசங்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இவ்வளோ தூரம் இறங்கி ராப்பகலாக 24 மணி நேரம் சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து எல்லாம் என்ன நடக்குதாங்க எல்லாமே வந்து ஃபுல்லாக செக் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து A to Z ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ஒரு 4-5 நாள் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பொதுமக்கள் சார்பாக இந்த பசங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.